அவன் சொல்லும் போது மட்டும் டமட்டமா டமட்டமான ஆச்சு. நான் சொல்லும் போது மகாராஜா ஒரு டைட் ஒரு உற்சாகம் சொல்லும் முடியாத வார்த்தை கேட்டு இணக்கம் அறிந்து இணங்கே நீ என்ன தடவி மகாராஜா ஒரு பெரிய பலாப்பழம் கொண்டு வரும் அத ரெண்டா பழக்கிறோம். நடுவுல என்ன வரும்? அது நடுவுல என்ன வரும்? என்ன கை எங்க போகுது? பலாப்பழத்தை போறதா நடு அடிப்பட்ட கைங்க உடஞ்ச கையை மேல தூக்க முடியாது. அதனால பலாப்பழத்தை கொண்டு வந்து இரண்டு பிளவாக பிளவுதான் பழத்தை சாப்பிடணும். நடுவுல என்ன வரும்? பால் வரும். எனக்கு அந்த பழம் இல்லை சாப்பிட்டு நீதி அம்மா கிட்ட அந்த அம்மா பின்னாடி பலாப்பழம் பின்னாடி காசு கொடுக்குறேன். கம்முன்னு அம்மா அந்த பலாப்பழத்தை கொண்டு வந்து இரண்டு பிளவாக பிளந்தால் பழம் உள்ள நடுவுல பால் வரும். அப்படி போய் எடுத்துட முடியுமா? கையில ஒட்டிக்காது. இப்போ அந்த பலாப்பழத்தா இருக்கா பால் சொல்ல முடியாது. கையில ஒட்டும். கையில பிசு அந்த ஒட்ட அளவுக்கு ஒட்டாம இருக்கு. என்ன தடவை புடுங்கனா ஒரு சொலையா வரும். தமிழ் இருக்கு. ஆமா செந்தமிழ். என்ன கூட தடையா தமிழ சுத்தமா பேசணும். ஆமாங்க. மெல்லினம் இடையினம் கடையினா கண்டிட்டு போறதுக்காக இல்ல. பசல கீரை கடை அப்படி உனக்கு தெரியாதுங்க. பெருத்த தேகம் யாரா படிச்சா அந்த மூஞ்ச? யாரா படிச்சா? சிரிப்புக்கு மூஞ்சுக்கு ஓகித அவ்வளவு அழகு. என்ன ஏன்னா இவர் போட்டோ வேணும். அதே புது வீடு கட்டியிருக்காராம். புது வீடு கட்டியிருக்காராம். போட்டாவை கொடுங்க. இல்லைன்னா அவரை ஒரு 5 நிமிஷம் வர சொல்லு உங்களை.